பகை கடிதல் பாடல் எண் 8. இலகு அயில் மயில் முருகா என நினை எனது எதிரே பலபல களமணியே பலபல பதமணியே கலகல கலஎனமா கவினோடு வரும் மயிலே குலவிடு சிகை மயிலே கொணர்தி உன் இறைவனையே. இப்பாடல்ல சுவாமிகள் என்ன சொல்றாரு அப்படின்னா, மேலே விளங்கும் மயூர முருகா என நான் தியானிச்சுக்கிட்டு இருக்கேன் முருகனை பார்த்து. என்னோட எதிரில் கழுத்தணிகள் பலவும் கலகலவென ஒலிக்கும்படியும் அழகாக வரும் மயிலே. அந்த மயில் கழுத்தில் பல வகையான அணிகள் அணிஞ்சிருக்காமா. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், மயிலை சும்மா பார்க்கும்போதே அழகாக இருக்கும். அதோட நெற்றியில் நவரத்தினம் பதித்த மாலை அணிந்ததா முன்னொரு பாட்டில் சுவாமிகள் சொல்லியிருந்தார். இந்த பாட்டில் அடுத்து அதே சொல்கிறாரு, கழுத்தில் பல வகையான அணிகள் அணிஞ்சிருக்காமா. அது மட்டும் இல்லை, கலகலவென ஒலிக்கும்படி அழகாய் வரும் மயிலே. அப்படியே அது படப்படான்னு அப்படி ரெக்கையை விரிச்சிட்டு அப்படி வரும்போது கலகலன்னு ஒலிக்குதாமா. எவ்வளோ நல்லா இருக்கும். பொதுவாக அந்த கலகலங்கிற அந்த வார்த்தை எங்கே பயன்படுத்துவாங்க அப்படின்னா, சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடத்துல தான் பயன்படுத்த. கலகலன்னு சிரிக்கிற அப்படின்வாங்க. இந்த இடத்துல அதே தான், மயில் வர்றது அவ்வளோ அழகாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அப்போது கலகலவென ஒலிக்கும்படி அழகாய் வரும் மயிலே விலங்கும் கொண்டையுள்ள மயிலே. அழகான ஒரு கொண்டை மயிலுக்கு இருக்குது, பார்ப்பதற்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அப்போது விலங்கும் எல்லோருக்கும் பிடிக்கும்படியான அழகான கொண்டையை உடைய அழகான மயிலே, நீ உனது இறைவனை என்னிடத்தில் கொண்டு வருவாயாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சுவாமிகள் பாடுறார். அப்போது கழுத்தணிகள் போட்டிருக்குது, கலகலன் வருது, அழகான கொண்டை இருக்குது. இவ்வளவு பெருமை வாய்ந்தது மயில். அந்த மயில் யாரை கொண்டு வரணும்? இறைவனை கொண்டு வரணும். யாருக்கு முன்னாடி கொண்டு வரணும்? சுவாமிகள் முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகள் இந்த இடத்துல பாடுறாரு. பகை கடிதல் பாடல் எண் 9. இகழ் அரு சிவகுமாரா என நினை எனது எதிரே சுகம் முனிவரர் எழிலார் சுரற்பலர் புகழ் செய்யவே தொகு 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 எனவே சுரநடம் இடுமயிலே குகப்பதி அமர்மயிலே கொணர்தி உன் இறைவனையே. சிவகுமாரா, என் பகையை ஒழித்து அருள்க என்று தியானிக்கின்ற என் எதிரில் பேரின்ப நிலை கைவந்த முனிவர்களும் அழகிய தேவர்கள் பல துதிக்கவும் தொகு தொகு என்ற தாளத்துடன் தேவ நடனம் செய்யும் மயிலே குகப்பரமன் வீற்றிருக்கும் மயிலே உன் இறைவனை கொண்டு வந்து அருள்வாயாக அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போது இந்த மயில் வரும்போது தொகு தொகு அப்படிங்கிற நடனம் செய்கிறது போல இருக்குது. அப்போது இந்த இடத்துல ஏன் அப்படி நடனம் செய்யுது அப்படின்னா, முருகப்பெருமானுக்கு வாகனமாக இருக்குது. எப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு வாகனமாக இருக்குது? தேவர்களே துதிக்கக்கூடிய அளவுக்கு பெருமை பெற்ற முருகப்பெருமானுக்கு வாகனமாக இருக்குது. அப்போது அப்படிப்பட்ட மயிலே, நான் எப்போதுமே முருகனையே நினச்சிக்கிட்டு இருக்கேன், என் முன்னாடி அந்த பெருமானை கொண்டு வருவாயாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சுவாமிகள் பாடுறாரு. பகை கடிதல் பாடல் எண் 10. கருணை பெய் கணமுகிலே கடமுனி பனிமுதலே அருண் அயன் அரண் எனவே அகனினை எனது எதிரே மறுமலர் அணி பலவே மறுவிடு களமயிலே குருபல வவிர்மயிலே கொணர்தி உன் இறைவனையே. அருள்மலை புலியும் கருணை மேகமே கும்பமுனி வணங்கும் முதல்வனே அருணகிரி அருமுக சிவனே என்றெல்லாம் என் உள்ளத்தில் தியானிக்கும் என் எதிரில் வாசமிக்க மாலை அணிந்த கழுத்தையுடைய மயிலே மேன்மைகள் பல விளங்கும் மயிலே உன் இறைவனை கொண்டு வருவாயாக அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகள் இந்த இடத்துல சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல சுவாமிகள் முன்னாடி எது நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அழகான மயில் நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த மயில் எப்படி நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, தன்னோட கழுத்தில்
அழகான வாசம் மிகுந்த மலர் மாலையை அணிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, மேன்மைகள் கொண்டு அது விளங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட மயிலை பார்த்து சொல்கிறாரு, என்னோட இறைவனாகிய முருகனை நீ கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு